என்ன? ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன்னை வெட்டிட்டு நானும் ஜெயிலுக்கு போயிடுவேன். போடா. நானும் என் புள்ளிய யாரும் இல்லாத அனாதை நினைச்சியா நீ? கௌரவமான ஒரு மனுஷனுக்கு பொண்டாட்டிடானா? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க நின்னா வெட்டிடுவேன். போடா போடா. ஏய், என்ன ரொம்ப ஓவரா சவுண்ட் விடுற? என்னடி எவனோ ஒருத்த புதுசா வந்திருக்கான்னு சொல்லி குறைக்கிறியா? இப்ப போறேன். ஆனா ஒண்ணு சொல்றேன்டி, நீதான் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு பொண்டாட்டி. வச்சுக்கடி உன்னை. ஏய் வாங்கடா போலாம். அவ என் வழிக்கு வரலன்னா அவளை எரிச்சிடா. என்ன நீ இதெல்லாம்? யார் இவங்க? இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. நீ போ வைத்து. அண்ணி இங்க இருந்து போன்னு சொல்றேன்ல. அதுல நீ வேண்டாம், எதுவும் சொல்லாத. எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சினா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. போ. ஏய், யாரா நீ? நீ யார் அவனா இருந்துக்க. இங்க வர்றத இத்தோட நிறுத்திக்க. அவளோட ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் அவ அண்ணன் கிட்ட பணம் வாங்கியிருக்கிறான். அவ இப்ப எனக்கு சொந்தம். என் கூட படுனாலும் படுப்பா, நான் எவன் கூட படுக்க சொன்னாலும் படுப்பா. அவனுக்கு எழுத தெரிஞ்ச காலத்துல இருந்து அவனுக்காக செலவு பண்ண ஒவ்வொரு கணக்கும் இதுல இருக்கு. அவன் சம்பந்தப்பட்ட துண்டு பேப்பரை கூட பத்திரமா வைக்கணும். அவன் ஆசைப்பட்டது, அவனுக்கு சொந்தமானது எதுவா இருந்தாலும் அது எப்பவும் இங்கதான் இருக்கணும். அதான் அவனுக்கும் அவனோட ஆத்மாவுக்கும் நம்ம செய்யற மரியாதை. உள்ள காதம்பரி மட்டும் மாட்டிக்கிட்டா எப்படியாவது காப்பாத்துங்க. அந்த சிவசக்தி வேலையா தான் இருக்கும். போங்க. வாங்க நீ. மூர்த்தி வீடு. நம்ம அவுட் ஹவுஸ்ல நமக்கு தெரியாம வைதி யார் இவங்க? சிவகாமி, எனக்கு அவன் தப்பு பண்ணும் போதெல்லாம் எனக்கு தெரியக்கூடாது நீ மறைப்ப. அதான் உனக்கே தெரியாம அவன் இப்ப தப்பு பண்றான். நேற்று ராத்திரி அவளை கூட்டிட்டு வந்து தாண்டி அந்த கன்றாவியை நான் பார்த்தேன். உள்ள போடி. அம்மா இது போங்கறல்ல. ஏக்கா
இன்னும் எத்தனை நாளைக்கு தாக்கா அந்த கூடைய தூக்கிட்டு பின்னுக்கவே வரணும்? என் அண்ணன் பட்ட கடை எப்ப தாக்கா கழியும்? இன்னும் ஒரு வருஷம் கூட வா, அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்டாண்ட்ல விட்டுறேன். எதுக்கு? எதுக்கா? உன் அண்ணன் பட்ட கடனை யார் அடைக்கிறது? நீதான் காலத்துக்கு அவங்க வேலை செஞ்சு அவங்க கடனை அடைக்கணும். இல்லன்னு வச்சுக்கோ, உன்னை கொண்டுருவாங்க. படுவாதி. அக்கா நான் ஒண்ணும் சொல்லலக்கா. கூட பிறந்த பாதுக்கா சண்டாலப்ப இப்படி கூடைய தூக்க வச்சு குத்த வைக்க விட்டு போயிட்டாரு. படுபாவி பே. வாய் மூடு. பல வளம் பேசிட்டு இருக்காத, நடையா. ஓய் என்ன உங்க ஃப்ரெண்டோட ஆளை யாரும் பார்க்க போலையா? என்ன லுக்கு ஊருக்கே தெரிஞ்சிருக்குது, ஃப்ரெண்ட்ஸான உங்களுக்கு யாருக்கும் தெரியாதா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பா. பார் வைத்திய பத்தி எங்களுக்கு தெரியும், அவ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா. போய் வேலைய பாரு. என்னையா புரியாதரமா பேசுற? ஒரு பொண்ணு வந்திருக்கு, ஒரு குழந்தை வந்திருக்கு. பெத்த அப்பா அம்மாட்ட ஒத்துக்கிற விஷயத்த உங்கள்ட்ட மட்டும் ஒத்துக்குருவானா? ஆண்டவனா இருந்தாலும் சரி, ஆட்டோக்காரனா இருந்தாலும் சரி, பொம்பளை விஷயத்துல பிரச்சனை. சத்தியமா நான் அடிச்சு சொல்றேன், அந்த பொண்ணை வைத்தியதே வச்சிருக்கேன். நீங்க என்ன சொல்லணும்னு நினைச்சீங்களோ அதை நான் சொல்லிட்டேன். இப்ப சினிமாவில் உள்ள ஸ்டைலே அதான். கூட இருக்கிறவங்க எல்லா வார்த்தையும் பேசி முடியும், கடைசி ஒரு வார்த்தையை மட்டும் ஹீரோ பேசுவாரு. அது மாதிரி கடைசி ஒரு வார்த்தையை நீ சொல்லக்கா. அந்த கடைசி ஒரு பஞ்சு டைலாக சொல்லக்கா. என்னடா இது? இந்த கடனையும் சேர்த்து அடைக்க இன்னும் ஒரு மாசம் பூக்கூட நீ தூக்கணும்டா. அக்கா உன்னா நீ சேத்துல வளர வேண்டியவல்ல. உன் சிரிப்பும் விளையாட்டு சத்தமும் இந்த வீட்டில் தான் கேட்கணும். அதை கேட்குற உரிமை உள்ளவங்களும் இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. வைத்தியங்கிற பேரை இனிமே இந்த வீட்டுல யாரும் சொல்லக்கூடாது. இந்த ஊர்ல மூர்த்தியோட அப்பாங்கிறதா எனக்கு பெருமை. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைக்கு அப்பாவா வாழ்றதா எனக்கு கிடைச்ச பாக்கியம். இன்னைக்கு மட்டும் மூர்த்தி உயிரோட இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு தப்ப செஞ்சிருப்பானா? இந்த வீட்டோட அருமை பெருமை அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இவனுக்கு அங்க தெரிய போகுது. அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். போடா. என்னங்க என்னங்க நீங்க என்ன பண்றோம் தெரிஞ்சுதான் பண்றீங்களா? நீங்க இப்படி பண்ற அளவுக்கு நம்ம புள்ள அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டான்? நிறுத்துறே. நம்ம பிள்ளை அவன் கழுத்துல தாலி இல்லாம ஒருத்திய, அதுவும் ஒரு குழந்தையோட கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். அவனை போய் நம்ம பிள்ளைன்னு வாய் குசாம பேசுற? அதுக்காக அவன் நம்ம புள்ள இல்ல ஆயிடுமா? ஆமா ஆமா, நாம பெத்தது 2 பிள்ளைங்க. வாழ்ந்தா இப்படித்தான் வாழணும்னு ஒருத்தன் வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டான். எப்படி எல்லாம் வாழக்கூடாதோ அப்படி எல்லாம் வாழ்ந்து நம்மள சாகடிச்சுக்கிட்டு இருக்கான் இவன். இது நமக்கு இருந்தா என்ன செத்தா என்ன? அதான் அவன் செத்துட்டதா முடிவு பண்ணி கருமாதிக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயரே சொல்லுங்க. செத்த பைய பேரு வைத்தி. செத்த நாள் கார்த்திகை மாசம் தசமி திதி 5ஆம் தேதி. ஐயோ இல்ல, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். போங்க எல்லாரும் வீட்டை விட்டு போங்க. இதுக்கு சமைச்சா அந்த வீட்டுல இரு, இல்லைன்னா நீ வீட்டை விட்டு போயிடு. ஐயரே வாங்க. வேணாங்க, நான் சொல்றது கேளுங்க. ஐயோ ஐயரே என்னண்ணா? என்ன செலவானாலும் சரி, கருமாதி விஷயத்துல எந்த குறையும் இருக்க கூடாது. நல்லா செய்யணும். செஞ்சிடலாம். பொதுவா எல்லாரும் மனசுல சங்கடப்பட்டு செய்யற காரியம் தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் துக்கம் இல்ல, சந்தோஷம் தான். ஒரு அயோக்கியனை பெத்த பாவத்தை போக்குற புண்ணியமான காரியம். ஏடா நீங்க இருக்க வேண்டாம். போடா இங்க இருந்து, கனவுல நிக்காத. போ போடா இங்க இருந்து. அவனை போகல இங்க இருந்து. அவனை இங்க வராத. இல்ல வைத்தி, தயவு செஞ்சு என்ன தடுக்காத, நான் போயிடுறேன். அனி, முதல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளு. வேண்டாம் வைத்தி, எதுவும் சொல்லாத. என் முன்னாடி உயிரோட இருக்கிற உனக்கு உங்க வீட்டுல இந்த கொடுமையெல்லாம் என்னால பார்க்க முடியல வைத்தி. அனி, நான் உங்க அண்ணனோட பொண்டாட்டினோ முன்ன அவரோட புள்ளனோ உன்னால வெளியே சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? உண்மை சொல்ல நீ நினைச்சாலும் நான் விட மாட்டேன். உங்க அண்ணன் மேல நீ எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அவரை கலங்கப்படுத்த உன்னாலேயும் முடியாது, என்னாலேயும் முடியாது. நான் போறேன் வைத்தி. எங்க எங்க போறீங்க? உங்களை உயிரோட கொளுத்த நினைச்சாங்களே, அவங்களுக்கு மதியில அதுவும் குழந்தையோட உங்களால வாழ முடியுமா? சொல்லுங்க நீ, வாழ முடியுமா? நான் உயிரோட இருக்கும்போது உங்களுக்கோ குழந்தைக்கோ ஏதாவது ஆச்சுன்னா அது நான் என் அண்ணனுக்கு செய்யற துரோகம். என் அண்ணன் குழந்தை ரோட்ல அனாதையா சுத்துறத பார்க்கணும்னு சொல்றீங்களா? உங்க மானத்தை எவனோ ஒருத்த வேலை பேசுறான், அதை என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? முடியாது நீ, என்னால அது முடியாது. உங்களையும் குழந்தையும் நல்லபடியா வாழ வச்சு பார்க்க தான் எங்க அண்ணன் ஆசைப்பட்டாரு. அது நடக்கும். அதுக்காக நான் எதை வேணாலும் எடுக்க தயாரா இருக்கேன். ஆனா தயவு செஞ்சு இங்கிருந்து போறேன்னு மட்டும் சொல்லாதீங்க அண்ணி.